குட் மார்னிங் டு ஆல். இதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, பேசிக்லேருந்து எப்படி போக போகிறோம், நம்ம எல்லா பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பவர் சோர்ஸ்க்கு அப்புறம் இது ஜஸ்ட் ஒரு நார்மல் ரோபோ. இதை பேஸாக வச்சுட்டு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஃபுல்லாக செக் பண்ண போகிறோம். பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி டீட்டெயிலாக படிக்க போகிறோம். 2 லாங்குவேஜில் படிப்போம், இங்கிலீஷ்லேயும் படிப்போம், தமிழ்லேயும் படிப்போம். ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயும் ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் போய் போகிறோம். ஸோ நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தா, பவர் சோர்ஸ்னால் என்ன, கெப்பாசிட்டர்ஸ் ஒன்று இருக்குது, போர்டு இருக்குது. இந்த போர்டு வந்து பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சர்க்யூட் போர்டு சொல்லுவாங்க. கேபிள்ஸ்க்கு அப்புறம் ப்ராசஸருக்கு அப்புறம் ஒரு பர்சருக்கு அப்புறம் ஒரு சென்சாரில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி லைட்ஸு, ப்ராக்சிமிட்டி சென்சார்ஸ், 2 கைடுக்காக 2 வீல், பின்னாடி பார்த்திங்கன்னா மோட்டார். ஸோ இது வந்து ஒரு லோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ கீப் ஆன் லைவில் இருங்க. டெய்லி ஒரு வீடியோ வரும். அதில் அட்லீஸ்ட் நான் 2 டேஸ்க்கு 1 டைமாக வீடியோ ஷெட்யூல் பண்ணுறேன். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் யூனிட்டு. ஸோ இந்த கண்டிஷனில் ரோபோ ரன் ஆகும். நம்ம எப்போல்லாம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்குதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோபோ நடக்கிறது ஸ்டாப் ஆகிடும். இந்த கண்டிஷனில் எப்போல்லாம் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் நடக்குதோ அப்போ வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ அவுட்புட் பேஸ் பண்ணி ரன் ஆகக்கூடிய சர்க்யூட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் சப்ஸ்கிரைப்.